நடக்குமே. நீலாபம் குஞ்சிதாக்ரமம் கனமமலதரம் சம்யதம் சாருபங்கியாம் ரத்னோத்தம் சாபிராமம் வலைதமுதயச்சந்திரகைர்பிஞ்சசாலைகி மந்தாரஸ்ரக்னிவேதம் தவ பிருதுகபரே பாரமாலோகயேகம் ஸ்னிக்தஸ்வேதோர்த்வபுண்ட்ரமோ அபி ச சுலலிதம் கிருஷ்ண பால பாலே துவேத்யமோ. நாராயணியத்தினுடைய ஒரு திவ்ய திருக்கோயில்களுடைய திவ்ய தரிசனத்தில் இதை ஸ்ரவணம் செய்யும் போதே ஏதாவது ஒரு கோயிலேருந்து அந்த கிருஷ்ணனுடைய தரிசனம், அங்கு அமைந்திருக்கக்கூடிய மற்ற சன்னதிகள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவர்களோட நம்ம அந்த கோயில் தரிசனத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கோம். அந்த வகையில் நாம் இப்போது அனுபவித்தும் கண்டும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திவ்யஸ்தலம் நம்ம தினமுமே சொல்லிட்டு இருக்கோம். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாலாஜாவை அடுத்த பூண்டி கிராமத்தில் உள்ள சந்தான வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய திருத்தலம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய உத்தமமான மூலவர், உற்சவர், அனைத்து விக்கிரகங்கள் எல்லாரையும் நம்ம தரிசிச்சோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, பாரத தேசத்திலேயே எந்த திருக்கோயிலிலேயும் இல்லாத அளவுக்கு இங்கு அழகான ஒரு சுக்கிரக விக்கிரகம் பகவான் நமக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறார். அதை தரிசிக்கிறதுக்கு நம்ம ஆவலோடு இருக்கோம். இப்ப தரிசிப்போம். யசோதை பிராட்டி கண்ணனை தன்னுடைய மடியில வச்சுட்டு இருக்கக்கூடிய அழகான ஒரு காட்சி. கண்ணனும் பார்க்கடல்ல தான் பத்மநாபனாக பயிலக்கூடியவன். அவனுடைய சௌலபியம் பார்க்கடலை விட்டு கீழே இறங்கி தன்னுடைய தாய் அளிக்கக்கூடிய பாலை பருகுவதற்காக ஒன்றும் தெரியாத ஒரு பிள்ளையாக அவளுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு ஸ்தன்யபானத்தை யசோதையனிடத்திலே அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சி. பனை தோலிலவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கடைக்காலிருந்தவா காணீரே காரிகையேர் வந்து காணீரே. அதிரும் கடல் நிறவண்ணனை ஆட்சி மதுர முலையூட்டி வஞ்சித்து வைத்த அழகான ஒரு காட்சியை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகா, காண கிடைக்காத காட்சி. அந்த யசோதையினுடைய தாய்ப்பாசமும் கண்ணன் அவளுடைய மடியிலே தான் அமர்ந்து கொண்டு என்னை எங்கே தன்னுடைய தாயார் தன்னை கீழே விட்டு விடுவாளோ என்ற ஒரு பயத்திலே தன்னுடைய கையால் தாயாரை அரவணைத்துக் கொண்டு, எப்போதுமே குழந்தைகள் தாயினிடத்திலே பால் அருந்தும் போது இடுப்பிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒரு காலை தாயினுடைய ஒரு கையிலே எடுத்து அப்படி போட்டுக் கொள்ளுமாம். இது உலகத்து வழக்கம். அதே காட்சியை நாம் இங்கே தரிசிக்கின்றோம். இலைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. தன்னுடைய ஒரு திருவடியை யசோதையனுடைய கையிலே போட்டுக் கொண்டாள். அதனால் தான் யசோதை கூறுகின்றாள், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக்கொள்ளில் மருங்க இருத்திடும் ஒடுக்கி புலிகில் உதரத்தே பாய்ந்திடும் மிடிக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். இந்த கண்ணனுடைய சேட்டிதங்கள் பால் கொடுப்பதற்காக இவனை நான் கையிலே வைத்துக் கொண்டேனே, ஆனால் ஒரு திருவடியை தூக்கி என்னுடைய கையிலே போடுகின்றான். அனைத்தையும் தாங்கக்கூடிய திருவடி, அனைவரும் சரணாகதி செய்யக்கூடிய திருவடி, அது எவ்வாறு பலம் வாய்ந்ததாக இருக்கும்? அந்த திருவடியை தாங்கக்கூடிய சக்தி யசோதையான எனக்கு இருக்குமா? நான் என்ன செய்வது என்று நாம் இந்த தரிசனத்தை அடைந்தோமே. ஆனால் லாவகமான கண்ணன் யசோதை பிராட்டியினுடைய கைகளிலே அழகாக ஒரு காலை தூக்கி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. அவனுக்கு ஸ்தன்யபானம் செய்து வைக்கக்கூடிய யசோதை மடியிலே அமர்த்தி கொண்டு ஆழ்வார்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் எல்லாம் எவ்வாறு இந்த ஒரு அழகை வர்ணித்தார்களோ அதே பாவத்திலே இந்த பூண்டி கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திவ்ய விக்கிரகத்தினுடைய தரிசனம் எங்கும் காண கிடைக்காத காட்சி. ஆம்,
இவன் இருவருடைய பாலை கிருஷ்ணாவதாரத்திலே சாப்பிட்டான். ஒருவள் வஞ்சகமாக வந்து கண்ணனை இதே போன்று மடியிலே எடுத்து வைத்துக் கொண்டு பாலோடு அவனுக்கு விஷத்தை கலந்து அளித்தாள். வஞ்சனையால் வந்த பேச்சு முலை உண்டவன் என்று கண்ணனுக்கு பெயர் வந்தது. அவளும் யசோதை வேஷத்திலே வந்து கண்ணனை வஞ்சகமாக பிடித்தாள். ஆனால் கண்ணனோ அவள் அளித்த பால் விஷம் மட்டுமல்லாமல் கேட்காத அளிக்கப்படாத அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சினானாம். ஆனால் பூண்டி கோயிலிலே இருப்பவள் வஞ்சகமான தாயல்ல, யசோதை பிராட்டி. அவளுடைய கனிவான முகத்தை நாம் தரிசனம் செய்யும் போதே பாசமுள்ள ஒரு தாயாக அவனுக்கு பால் கொடுத்து அரவணைக்கக்கூடிய பாவத்திலே இருக்கக்கூடிய யசோதை பிராட்டியோடு சேர்ந்த கண்ணனை நாம் எந்த இடத்திலேயும் இவ்வாறு அழகாக தரிசிப்பது நமக்கு அந்த ஒரு வாய்ப்பே கிட்டாது. நாம் வீட்டில் இருந்தவாறு தொலைக்காட்சி மூலமாவது அந்த திவ்ய காட்சியை நாராயணிய நாயகனோடு சேர்ந்து அந்த கண்ணனுடைய வைபவத்தை கேட்கும் போது அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைகின்றோம் என்றால் உண்மையாகவே நாம் புண்ணியசாலிகள். நேற்றைய தினம் பட்டத்திரி முடித்த ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி சுக்ரகே விக்கிரகேதே என்று பிடித்து இழுக்கக்கூடிய, ஆகர்ஷிக்கக்கூடிய, மீண்டும் மீண்டும் நாம் பார்க்க வேண்டும் என்று தோன்றக்கூடிய கண்ணன் இந்த யசோதை கண்ணன்தானோ என்ற ஒரு ஆச்சரியத்தோடு நாராயணியத்தின் அடுத்த ஸ்லோகமான முதல் தசகத்தின் 4வது ஸ்லோகத்திற்குள்ளே பட்டத்திரியோடு நாம் குருவாயூரில் நுழைவோம். நிஷ்கமம் பேம் நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே निर्लीनानेक मुक्तावली सुभगतमे निर्मल ब्रह्म सिंधौ कल्लोल्लोल्लासतुल्यौ खलु विमलतरं सत्त्वमागुस्तदात्मा कस्मन्नो निष्कलस्तो सकल इति वचस्त्वत्कलास्वेव भूमन्ने. குருவாயூரப்பா, உன்னுடைய விக்கிரகத்தினுடைய பெருமையை நான் சொல்லிண்டே இருக்கேன். நாராயண பட்டத்திரி சொல்றார், நீ எப்படிப்பட்ட மூர்த்தி? நிஷ்கமம் பேம், எந்த விதமான மாறுதல் அற்றவன் நீ. மனிதர்களான எங்களுக்கு பாலப்பருவம், இளைஞன், வயோதிக பருவம், உடல் தாழ்ந்த தளர்ந்த நிலைன்னு இவ்வளவு மாறுதல்கள் இருக்கு. ஆனா குருவாயூரப்பனான நீயோ நிஷ்கமம் பேம், எப்பப்பெல்லாம் உன்னை வந்து குருவாயூர்ல தரிசனம் பண்றமோ அதே மாதிரி தானே இருக்க. நீ உயிரில்லாத கல்லா கட்டையா? கிடையாதே, பரபிரம்ம ஸ்வரூபம். நாங்க போனா எங்களோடையே நடந்து வரைய அப்படி வளர்ச்சியை அடையக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபமான நீ எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் வந்து அமர்ந்த தினத்திலேருந்து உன்னை பார்த்தா நிஷ்கம் எந்த விதமான மாறுதல் இல்லாம என்னைக்கு எந்த சமயத்துல குருவாயூர்ல எப்ப வந்து பார்த்தாலும் அதே உயரம், அதே அளவு, அதே திருமுக மண்டலம், மாறுதல் இல்லாம இருக்கிறதுன்றது குருவாயூரப்பா உனக்குத்தான் முடியும். அதனால உன்னுடைய பெயர் என்ன தெரியுமா? நித்திய பூர்ணே, எப்பவுமே பூர்ணமாக பிரகாசிக்கக்கூடிய நித்திய பூர்ணன் நீ. எங்களுக்கு ஒவ்வொரு சமயத்துல வாழ்க்கையில வாட்டம் வரலாம், சோகம் வரலாம், தளர்ந்து போகலாம். வருடம் முழுக்க இந்த யுகம் முடியும் வரை நான் பக்தர்களை பார்த்து கொண்டு இருப்பேன், எனக்கு மாறுதல் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய நித்திய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே, வருபவர்களுக்கு ஆனந்தத்தை அளிச்சுண்டு சத்வகுணம் நிரம்பிய எம்பெருமானாக இருக்கக்கூடிய நீ குருவாயூர்ல எப்படி இருக்க? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில நின்றுண்டு போற்றி போட்டுண்டு, கிருஷ்ணா, குருவாயூரப்பா, நாராயணா, என்னை ரட்சிக்கனேன்னு வரக்கூடியவர்கள் எல்லாரும் பலதரப்பட்ட மனிதர்களாக இருக்கா. அப்ப நீ யாரையாவது எனக்கு இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன், இவன் மூடன், இவன் புத்திசாலி, இவன் சுறுசுறுப்பானவன், இவன் சோம்பேறி, இவன் திருடன், இவன் யோக்கியன், இவன் அயோக்கியன்னு ஏதாவது நீ பாகுபாடு பண்ணி பார்க்கறியா? கிடையவே கிடையாதே. உனக்கு வேண்டியது எத்தரப்பட்டவனாக இருந்தாலும் அவன் வந்து உன்னுடைய சன்னதியில நின்றான்னு சொன்னா, நிர்லீனானேக முக்தா வலி சுபகதமே நிர்மல பிரம்ம சில்தவம். குருவாயூரப்பா, அநேக பக்தர்கள் உன்னிடத்துல வந்தாள்னா எல்லாரையும் ஒரே உருவத்துல நீ பார்க்கிறதோட இல்ல,
நாங்கள்லாம் உன்னிடத்துல வந்து விழறமே, எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை நீ கொடுக்கிற தெரியுமா? எங்க எல்லாரையும் உன்னை வந்து சேரக்கூடிய ஒரு ஆறாக நீ சேர்த்துக்கிற. நீ ஒரு நதியா எங்களுக்கு ஒரு கௌரவத்தை நீ கொடுக்கிற. அப்ப எங்க எல்லாரும் எப்படி வந்து எங்களுடைய தேசத்துல கங்கை, காவேரி, உன்னுடைய கேரள தேசத்துல பாரத புழா அப்படின்னு பலவிதமான நதிகள் பறந்து விரிந்து தங்களுடைய ஓட்டத்தினால சிறந்து இருக்கோம். அப்படிப்பட்ட கங்கை, பாரத புழா, காவேரிக்குண்டான ஒரு கௌரவத்தை எங்களை நீ நதிகளாக்கி கொடுக்கிற. அப்ப இத்தனை நதிகள் இருக்க பாரத தேசத்துல எங்க பிறந்தாலும் கடைசியா எங்க போய் சேர்றது? நதிகள் எங்கு தோன்றினாலும் அது சங்கமிக்க கூடிய இடம்ன்றது கடலா தான் இருக்கு. சமுத்திரராஜனிடத்துல வந்து அந்த கடல் சேர்றது. அப்ப நதிகளான நாங்கள்லாம் வந்து உங்ககிட்ட சேர்றமே குருவாயூரப்பா, நீ விக்கிரகமான கல்லு நான் சொல்ல முடியும் கிடையாதே. நிர்மல பிரம்ம சிந்தோஹோ, உத்தமமான ஒரு கடலா நீ குருவாயூர்ல இருக்க. அப்ப நதிகளான நாங்கள்லாம் கடலான உன்னிடத்துல வந்து சேர்ந்துடுறோம். அப்படி சேரும் போது என்னாருது? கல்லோல்லாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாக குஸ்ததாத்மாக. நதிகள் வந்து கடல்ல சேரும் போது கடலுக்கு ஏதாவது மாறுதல் ஏற்படுறதா? அந்த நதியினுடைய தன்மையானது அதுக்கு ஒட்டிக்கிறதா? கிடையாது. மாறாக அந்த நதியே கடல்ன்ற ஒரு பெயரை அடைஞ்சுடுறது. அது போல உல்லாசமாக நாங்கள்லாம் வரமே. அப்ப நீ என்ன பண்ற? ஒவ்வொரு அலையாக கல்லோல் உல்லாச துல்லியம்னா ஒரு அலை. அந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு அலையா வந்து நதிகளான நீ எங்களை ஏத்துக்கிற. கலு விமல தரம் சத்வமா குஸ்ததாத்மா கஸ்மன்னோ நிஷ்கலஸ்தம் சகல இதி வச்சகா தொத்கலஸ்வேவ பூமன்னே. அப்படி ஏத்துண்ட எங்களுக்கு உண்டான சமுத்திரம் நீ. உலகத்துல பல கடல்கள் இருக்கு. அரபிக்கடல்னு சொல்றோம், வங்காள விரிகுடா கடல்னு சொல்றோம். உன்னையே ஆண்டாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிழஞ்சின்னு வாழ்த்தினான். உலகத்துல இத்தனை சமுத்திரம் இருந்தாலும் உன்னை போய் நான் ஒரு கடல்னு சொல்லிட்டனே, பரபிரம்மமான உன்னை போய் நான் கடலுக்கு ஒப்பிட்டு சொல்லலாமா? இப்பதான் எனக்கு புரியுறது குருவாயூரப்பா, நீ சாதாரண கடல் இல்ல, கருணா சமுத்திரம், கருணையே இருப்பிடமான கடல் நீ. அப்ப அலைகளாக வந்து எங்களை நதிகளாக இழுத்துண்டு போய் உன்னிடத்துல சேர்த்துண்டு உன்னுடைய திவ்ய தரிசனத்தை கொடுக்கும் போது எங்களுக்கு என்ன எதை கொடுக்கிற? நீ சமுத்திரமான நீ கருணைய வாரி எங்களுக்கு வழங்கக்கூடிய வள்ளலாக உல்லாச துல்யம் கலு விமலதரம் சத்வமா குஸ்ததாத்மா கஸ்மன்னோ நிஷ்கலஸ்தம் சகல இதி வச்சகா தொத்கலஸ்வேவ பூமன்னே. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு அலையான உன்னுடைய பாதத்தினுடைய திருவடியை நான் பிடிக்கிறேன்னு பட்டத்திரி சொன்னார். சமுத்திரத்துக்கும் கண்ணனுக்கும் உள்ள ஒரு ஒத்துமை என்ன? கருணை சமுத்திரம் குருவாயூரப்பனோடு எப்படி ஒப்பிடப்படுவான்ற ஒரு விவரங்களை எல்லாம் நாம் இப்போது பூண்டியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சந்தான வேணுகோபால சுவாமியினிடத்திலிருந்து உத்தரவு வாங்கிண்டு அடுத்த வாரம் மற்றொரு கிருஷ்ணனுடைய சன்னதியிலிருந்து விவரமாக நாம் கேட்போம்.